நீங்கள் உள்ளம் கலக்க வேண்டாம். அந்த நேரத்தில் சீடர்கள் குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தார்கள். இயேசு அவர்களை விட்டு பிரிய போகிறார் என்ற உணர்வு அவர்களை கவலையில் ஆழ்த்தியது. அந்த சூழ்நிலையில் இயேசு அவர்களிடம், நானே வழி, உண்மை, வாழ்வுமாய் இருக்கின்றேன். இதன் மூலம் அவர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். நாம் வாழ்வில் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் நம்மை தந்தையிடம் கொண்டு செல்லும் வழியை இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஒற்றுமையை வளர்க்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றும் கூறுகிறது. தூய ஆவியின் அருளை வல்லமையும் பெற்று நம்மையும் கடவுள் தேர்ந்தெடுப்பார் என்ற மனநிலையில் வாழ அழைக்கிறது. சீடர்களைப் போல நாம் இறைவேண்டலிலும் இறை வார்த்தைகளிலும் உறுதியாய் நிலைத்திருந்து உண்மையான சீடர்களாக ஆளுநர் விருதுகளைப் போல நம்பிக்கையில் வேறெடுத்து நமது பணியை செய்ய தூண்டும் முதல் வாசகத்திற்கு நம்மை தயாரிப்போம். முதல் வாசகம் தூய ஆவியின் 7 வரை தெரிந்தது. திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறையார் வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பங்கில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்னிறுத்தனர். எனவே பண்டிகை திருத்தூதரும் சீடர்களை பொறுமையை வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் நண்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூயாவியாரும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 வரை கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர்கள் நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாமோ இறைவனையும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்போம் என்று கூறினர்.
இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிகாட்டினர், அரசு குழுக்களின் கூட்டத்தினர். திருக்குறள் தேர்வு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்மதிப்புள்ள கல் அது. நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியால் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலியை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல்லால் நடுங்கினேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் வாழ உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தது திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். எனக்கு என்ன நடக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ, இந்த நாட்டுக்கு இந்த உலகுக்கு என்ன நடக்குமோ, என் பள்ளிக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய அலுவலகத்துக்கு என்ன நடக்குமோ, திருச்சபைக்கு என்ன நடக்குமோ என்றெல்லாம் குழம்பி போய் இருக்கின்ற காலம். நம்ம நாட்டில் மட்டுமல்ல, நம்ம உலகத்தில் மட்டுமல்ல, உலகில் இருக்கிற மனிதர்கள் உள்ளத்திலும் உலகம் முழுவதுமே நிறைய பேருக்கு உண்மையை சொன்னால் ஒரு உலகத்தில் நான் ஏன் பார்க்கிறேன் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த உலகத்தில் நான் ஏன் பார்க்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஒரு ஆணா, ஒரு அப்பாவா, ஒரு மகனா, ஒரு தலைவனா, ஒரு அலுவலகரா, ஆசிரியரா, நான் ஏன் வாழ்றது தெரியாது. அதே போல ஒரு பெண், இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழ்கிறேன், ஒரு பெண்ணாக எதுக்கு வாழ்கிறேன்,
என் குடும்பத்தில் தகுதியாக இருப்பதனுடைய காரணம் என்ன? எனக்கு எதுக்கு கடன், எனக்கு எதுக்கு பிள்ளை, எனக்கு எதுக்கு கஷ்டம், எனக்கு எதுக்கு இந்த தொந்தரவு இதெல்லாம் குழம்பி போயிருக்கிற பெண் குலம் உண்டு, ஆண் குலம் உண்டு, எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் வாழ்வது நிறைய போயிருக்கு தெரியாது. கிறிஸ்துவ மக்களாகி நமக்கும் தெரியாது. அதாங்க ஆச்சரியமாக கிறிஸ்துவர்களுக்கு தெரியும். மற்ற சமயக்காரர் என்ன போகிறார்களோ அவர் போதையே அவர்களுக்கு தெரியும். ஆனால் அது தெளிவிருக்கோ தெளிவில்லை தெரியாது. ஆனால் கிறிஸ்துவத்தில் தெளிவிருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்திருந்தால், கிறிஸ்துவை தெரிந்திருந்தால், கிறிஸ்துவில நம்பிக்கை விசுவாசம் கொண்டிருந்தால் அவருக்கு தெரியும் நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு தெரியும். அன்றைக்கே உறவு உண்டாகி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டதை மனிதன் படைக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்றுவிட்டன என்பது கடவுள் படைத்த படைப்புகளெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவோம். அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மகிழ்கின்றனர். அவ்வாறு ஆக்கிரமிப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுகளுடன் விழித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு ஒரு சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இரவு விருந்தை அனுப்பியுமே விண்ணத்தை
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. Cristo,